ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திரும்ப ஒரு முறையாக இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் செய்தி தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரம் ஒரு விசுவாசத்தின் அதிகாரம். வாழ்க்கையிலே பலவிதமான சவால்களை சந்திக்கிற ஒரு அதிகாரம். விசுவாசம் என்பது ஒரு அக்கினிக்குள்ளே பிரவேசிப்பது போல. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது விசுவாசம் என்ற அந்த நிலையை it goes into fire, ஒரு அக்கினிக்குள் பிரவேசிப்பது போலதான் விசுவாசம். இந்த நாளில அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இது. நாங்கள் 17ஆம் வசனம், தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 18ஆம் வசனம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாதுராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். ஆரம்பத்திலே சொன்னேன், விசுவாசம் என்பது ஒரு அக்கினிக்குள் பிரவேசிப்பது போல. இன்றைக்கு விசுவாச வார்த்தை நிறைய பேர் பேசுறாங்க. கிளைமேட், நீ விசுவாசத்தவனுக்கு எல்லாம் கூடும், எவனாயில் மலைகளை பார்த்தது உண்மைதான். ஆனால் விசுவாசம் என்பது அன்பானவர்களே ஒன்றை பெறுவதற்காக அல்ல, பெறுவதற்கு மட்டும் பயன்படுத்த உண்மைதான். ஆனால் விசுவாசம் என்பது it goes into fire, ஒரு அக்கினிக்குள்ளே அது கடந்து செல்வது. இன்றைக்கு ஒரு 4 விதமான விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னுடைய செய்தி என்னவென்றால், விடுவிக்காமற் போனாலும், அதாவது நம்முடைய ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சப்போஸ் God doesn't do it. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூடத்தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஒரு எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தில் உங்களோடு பேசுகிறேன். நோக்கம் என்னவென்றால், இது அநேகருக்கு பயன்படும், இது அநேகருக்கு ஒரு ஆசிரமா இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு கூடத்தான் உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பல நேரங்களில் எதிர்பார்ப்பு நடைபெறுவதில்லை. உதாரணம் சொல்லுகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் பேசுகிற செய்திகள் அது 100 பேருக்கு மேல் பார்ப்பதில்லை. பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன். அது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, விடுவிக்காமற் போனாலும். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அதாவது 18ஆம் வசனம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. விடுவிக்காமற் போனாலும் will continue what we are doing. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த நாள் ஜெபித்திருக்கலாம், பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். நாளிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, தேவன் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை வருகிற கேள்வி, why Lord, இது ஏன்? இந்த ஏன் என்ற கேள்விக்கு விடை கண்டுபிடிப்பது மிக கடினம். எல்லாருடைய வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்விகள் இருக்கிறது. ஏன், எதனால், எப்படி? எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிப்பது சாத்தியம் இல்லாதது. ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் உங்கள் விசுவாசம் பதில் தரும். அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். நாளிலே நான் ஒரு 4 வகையான விசுவாசத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். முதலாவது நம்பிக்கையின் விசுவாசம். எல்லாமே சீல ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமா இருந்தாலும் faith, அதாவது இந்த பூமியில வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் உண்டு. எல்லா மதத்தவருக்கும்
ஏதோ ஒரு விசுவாசம். இந்த பூனைகளே வசிக்கிற ஒவ்வொருக்கும் விசுவாசம் உண்டு. ஒன்று விசுவாசிக்கிறார், எது ஒன்று விசுவாசிக்கிறார்கள். அது இறைபக்தியா இருக்கலாம், தனி மனிதரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். faith in something. அவருக்கு நான் கொடுக்கிற முதல் தலைப்பு என்னவென்றால், திரையை பாருங்கள், love. அதாவது ஒரு நம்பிக்கையின் விசுவாசம். நன்மை செய்கிறோம், இரக்கம் செய்கிறோம், இரக்கத்தை மக்களுக்கு காண்பிக்கிறோம். நம்பிக்கை என்னன்னா, வேதம் சொல்கிறது, இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். அது உண்மையா இல்லையா? இல்லை. பல நேரங்களில் இரக்கம் செய்கிறோம், அவன் இரக்கத்தை பெறுவதில்லை. நன்மை செய்கிறோம், நன்மை பெறுவதில்லை. நீதியாக வாழ்கிறோம், அதற்குரிய பலன் அனுபவிப்பதில்லை. ஆனால் முதல் விசுவாசம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது ஒரு நம்பிக்கையின் நம்பகத்தன்மை உள்ள விசுவாசம். ஏதோ நம்புகிறார்கள். நான் அப்படித்தானே, என்னுடைய 17 வயது வரையும் என் நம்பிக்கை எல்லாம் வேறு. என்னுடைய நான் சார்ந்த நம்பிக்கை வேறு, நம்பிக்கை பல நம்பிக்கை இருந்தது. ஆனால் அம்மாவுடைய அதாவது அந்த நம்பிக்கையை விட நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அதாவது காட்ஸ் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசத்தை. அதுக்கு ஆண்டு சொல்லுவார், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். அப்படியானால் அந்த தேவனுடைய விசுவாசம் உங்களை உயர்த்தும். முதலாவது நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அதாவது நம்பகத்தன்மை உள்ள விசுவாசம். எல்லாருக்கும் இருக்குது, சரியோ தவறோ, இன்னைக்கு பாருங்களேன், நம்ம எவ்வளவு சொல்றோம். 2000 நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வீடுகள் தோறும், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், இந்த ஊடகங்கள் மூலமாய், கைப்பிரிவு மூலமாய், கூட்டங்கள் மூலமாய், தலைவர் மூலமாய் நம்முடைய பாரம், நம்முடைய வேஷம் கத்த அறியணும். ஆனால் இன்றைக்கு அந்த அவளுக்கு இருக்கிற நம்பகத்தன்மை விட்டு வெளியே வருவதில்லை. உங்கள் குடும்பத்திலும் இருக்கிறார்கள், என் குடும்பத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை ஒரு மெய்யான விசுவாசத்தின் பால் நடத்தினது. அதற்கு வழி என்னவென்றால், சரியான விசுவாசத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நான் சொன்ன வார்த்தை நம்பகத்தன்மை உள்ள விசுவாசம். இரண்டாவது நான் சொல்ல கவர்ட்லி ஃபெய்த், அதாவது யாருக்கோ பயந்து விசுவாசிப்பது. கவர்ட்லி ஃபெய்த் மெஸ்ஸியில் ஆரம்பிக்கும். கவர்ட்லி ஃபெய்த் அதாவது என்ன நினைக்கிறோம்னா, அவரை பாதிக்குமோ, இவரை பாதிக்குமோ, இவரை பாதிக்குமோ, இவரை பாதிக்குமோ, ஒருவேளை அவரை நான் பாதித்து விடுவேனோ. அது சொல்ல வந்த வார்த்தை, அடுத்தவர்களை பகைக்க கூடாது என்பதற்காக வளைந்து கொடுப்பது. கவனிங்கள், அடுத்தவர்களை பகைக்க கூடாது என்பதற்காக என்னை வளைந்து கொடுப்பது, அது சரியான விசுவாசம் அல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்தால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அது வளைந்து கொடுக்கிற விசுவாசம் அல்ல, உறுதியான, ஸ்திரமான, நம்பத்தகுந்த, நம்பிக்கை உள்ள, எந்த காலத்தில் மாற்றப்பட முடியாத ஒரு விசுவாசம். அடுத்த வார்த்தை, எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், இது ஒரு யாருக்கும் பயந்து அல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன், அடுத்தவர்களை மனம் புண்படக்கூடாது என்பதற்காக நம்புகிறோம். பாருங்களேன், என் குடும்பத்திலும் இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, சத்தியம் தெரியும், வாழ்க்கையை பார்க்கிறார்கள், என்னுடன் பிறந்தவர்கள், என் சகோதர சகோதரிகள். ஆனால் சமுதாயத்திற்கு பயந்து, சமுதாயத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. சமுதாயம் வேண்டும், உறவுகள் வேண்டும், சொந்தங்கள் வேண்டும். அதற்காக உண்மையான விசுவாசத்தை மறுதளிக்கிற மக்கள் ஏராளம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, வேலையிலே பாடுகள் உண்டு, குடும்பங்களிலே பாடுகள் உண்டு, சமுதாயத்திலே பாடுகள் உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்தவன் சொன்ன வீடு கிடைக்கல, வேலை கிடைக்கல, நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கல. கிறிஸ்தவங்களா, நான் என்னோட கூட பிறந்த சகோதரிகள் 4 பேர். நான் ஏசியத்துக் கொண்டேன். 7வது அப்ப எனக்கு 17 வயது.
என் சகோதரர்களுக்கு எல்லாம் 20 ஆச்சு, 25 ஆச்சு. என் சகோதரர்களுக்கு திருமணம் பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாம் கைகூடிய நேரத்தில் திருமணம் போகும். காரணம் என்னவென்றால் அவர் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, இந்த வீட்டில் அவர் அண்ணன் கிறிஸ்தவர், அவர் குடும்பத்தில் அவர் கிறிஸ்தவர், அவரு அந்த வீட்டில் இப்படி பண்ணிடும், எல்லாம் கைகூடி வரும்போது நின்று போகும். இது உண்மை. ஆனாலும் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நான் சொன்ன அந்த கவர்ட் விசுவாசம் வேண்டாம். கவர்ட் ஃபெய்த் சொன்னேன். அதாவது கவர்ட்லி ஃபெய்த், ஒரு யாருக்கோ பயந்து ஒரு கோழைத்தனமான விசுவாசம். பேரு வாழ்க்கையில் அப்படித்தான். நீ அவனோடு இருந்தவர்களா? நான் அவனை அறியேன். யோசித்து பாருங்கள், நன்றாய் அறிந்தவர்கள் தான், தேவனோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் வாழ்க்கையின் பல நேரங்களிலே நாம் யாருக்கும் பயந்து விடுகிறோம், வளைந்து கொடுக்கிறோம். எங்கே வளைந்து கொடுக்க வேண்டுமோ அங்கே வளைந்து கொடுக்க வேண்டும், எங்கே நிமிர்ந்தெடுக்க வேண்டுமோ இங்க நிமிர்ந்தெடுக்க வேண்டும். பல நேரங்களிலே நிமிர வேண்டிய இடங்களை வளைந்து கொடுக்கிறோம், வளைந்து கொடுக்க முடியக்கூடாத இடங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நான் சொல்லி உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். பெருமை, ஆணவம், அகங்காரம், we don't bend, we are very stubborn. சில இடங்களில் பாருங்க, நம்முடைய ஈகோ விட்டு கொடுக்க மனல, நம்முடைய ஜாதி பெருமை, பணப்பெருமை, படிப்பு பெருமை, அந்தஸ்து பெருமை, நிறப்பெருமை, pride of race, ஜாதி பெருமை, pride of face, அதாவது அழகு பெருமை, pride of grace. ஒரு பிரிவு இருக்குது, நான் கீழே இறங்கி போகணும். நீங்க எல்லாருக்கும் அப்படித்தான், நான் கீழே இறங்கி போகணும் இல்ல, இருக்க வெல்லுங்கள், வளர்ந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் வளைந்து விடுங்கள். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அதாவது அவர்கள் வளையப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சொல்லுகிறார், எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார். இது வெறும் வாய்ப்பேச்சு அல்ல, வாழ்க்கையின் உண்மை சம்பவங்கள். என்னுடைய செய்கிறது என்றால் விடுவிக்காமற் போனாலும், அதான் நீ சொல்ல விரும்புறேன். நம்முடைய பிள்ளையே வேலை இல்லை, வாழ்க்கை இல்லை, திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, உயர்வு இல்லை. சின்ன கேள்வி, சப்போஸ் இவையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்க நிலைமை என்ன இருந்திருக்கும்? ஆலயத்துக்கு போவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? வேத வாசிப்பீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், சப்போஸ் God does not do it. இன்னைக்கு தேவன் நினைப்பதற்கு வேண்டிக் கொண்டிருக்கும் அதிகமாக செய்கிறார். அப்படி அவர் செய்யாமற் போயிருந்தால், ஒருவேளை தாமதங்களாக இருந்தால், சபைக்கு போவோம், ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன ஏமாற்றம், உடனே சபையை நிறுத்தி விடுகிறோம். ஒரு சின்ன போதவர் நம்மை கண்டித்தார், இன்னைக்கு யாரும் கண்டிக்க விரும்புறதில்லை, ஒரு போதவர் கண்டித்தார், எனவே அடுத்த வாரம் சபைக்கு மாட்டோம், இல்லை இன்னொரு சபை, இல்லை என்றால் நாமே சபையை ஆரம்பிப்பது. இத்தனை பெரிதாகும். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் பி a cowardly faith. யாருக்கோ பயந்த அல்ல, யாருக்கோ கீழ்ப்படிந்த அல்ல, யாரையோ பிரியப்படுத்த அல்ல. நான் சொல்ல வந்த வார்த்தை இன்றைக்கு, அதாவது அதனாலதான் பாருங்க, அதாவது இன்றைக்கு ஏராளமான சிலை வழிபாடுகள். நான் ஏன் அவங்களை துன்பப்படுத்தணும்? எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னதமும் சம்மதம். நம்முடைய கருத்து என்னவென்றால் உறுதியா இருக்க முடியவில்லை. எல்லாரும் சொல்ற வார்த்தை, நான் ஒரு நம்புறேன், அவரை நம்புறேன், அதெல்லாம் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. கவனிங்கள். மூன்றாவது ஒரு கமர்ஷியல் ஃபெய்த், இதான் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆசீர்வாதங்களையே நம்புவது. இன்னைக்கு பாருங்க, இந்த தொலைக்காட்சியில பார்த்தா கமர்ஷியல் ஃபெய்த், வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், வாகனம் வரும், சொத்து வரும், சுகம் வரும், பரலோகம் வருமானு சொல்றது இல்லை, எல்லாமே கமர்ஷியல் ஃபெய்த். சொன்னேன், கிரெடியூலஸ் ஃபெய்த், கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினம், நம்பகத்தன்மை உள்ள விசுவாசம், கவர்லி ஃபெய்த். மூன்றாவது கமர்ஷியல் ஃபெய்த். என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒன்றை கிடைத்தால் நம்புவேன், ஒரு எல்லாம் அப்படி நம்புறாங்க. வேலை கிடைச்சா சபைக்கு வருவேன், திருமணமா சபைக்கு வருவேன், என் கடன் தான் சபைக்கு வருவேன், என்னுடைய வியாதி அதெல்லாம் கமர்ஷியல் ஃபெய்த், வியாபார விசுவாசம். கடைக்கு போறோம், காசு கொடுக்கிறோம், அவரு மளிகை பொருள் தர, அவர் அன்பினால தரல, ஐ பே தி பிரைஸ், அவர் பொருள் கொடுக்கிறார். இது இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இந்த விசுவாச வியாபார விசுவாசம். அதாவது
ஆசீர்வாதங்களையே மையமாய் கொண்டது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இதை விரும்புறாங்க. இன்னைக்கு சில சேனல்ல பாத்தீங்கன்னா கொடுமை தாங்க முடியல. வீடு வரும், திரும்ப ஒரு சாவே இல்லை, உனக்கு மரணமே இல்லை, உனக்கு வியாதியே இல்லை, இந்த பேப்பர் எடுத்துன்னு அவங்க உடம்புல வைங்க, அவங்க எழுதிப்பாங்க. இது எப்படின்னு தெரியல. அந்த இதற்கு பேர் தான் வியாபார விசுவாசம். அதாவது தேவன் அப்படிப்பட்ட விசுவாசத்தை விரும்பல. God never expects such kind of commercial faith. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் விடுவிக்காமல் போனாலும், என்னுடைய செய்தி அதுதான், பதில் பெறாமல் போனாலும், ஆபகு சொன்னானே அத்திமம் துள்ளிடாமல் போனாலும், கடவுள் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சப்போஸ் இல்ல, அங்க 7 முறை இந்த வார்த்தை வருது, இல்லாமற் போனாலும் கிடையாமற் போனாலும் இதன் ஏது சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அது வியாபார விசுவாசம் அல்ல, அது கரேஜியஸ். நான் பின்னால சொல்றேன். 3வது வியாபார விசுவாசம். அடிக்கடி நான் சொல்வது போல, தந்தால் துதிப்போம், தராவிட்டால் அவரை மிதிப்போம். இல்லை என்றார்களே, அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து அவர் யார் என்று தீர்மானிக்கிறோம். இந்த வார்த்தை சற்று கவனிக்க அன்பை கேட்கிறேன். அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்தே அவர் யார் என்று தீர்மானிக்கிறோம். ஒரு அழகான வார்த்தை அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் ஒன்றும் செய்யல, அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்தே அவர் யார் என்று நாம் தீர்மானிக்கிறோம். நன்மை நல்லவர், சுகமாக்கினால் நல்லவர், தேவையை சந்தித்தால் நல்லவர். உறவுகள்ல கூட பாருங்க, குடும்பங்கள கூட தந்தா கொடுத்தீங்கன்னா மம்மி, கொடுக்கல டம்மி, கொடுத்த அத்தா, கொடுக்கணும் செத்தா. அப்படி இல்லை. நீங்கள் அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து அவர் யாரும் நான் தீர்மானிப்பதில்லை. அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரே ஆண்டவன். தேவ சொன்னது போல, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவரே என் பலன், அவரே. இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, 4வது தலைப்பு கான்பிடன்ஸ் ஃபெய்த். அவர் என்னை கொன்று போட்டால், அவரை ஒன்றுமே இல்லாமல் உலகமே எனக்கு எதிராக எழும்பினாலும், எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும், பக்தன் பாடினாரே, சுற்றத்தாரும் காலத்தில் கொளுத்திட்டார், பற்றுள்ளோரும் பலர் பறந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஆனாலும் ராஜாவின் அன்பை நான் விட்டு பிரிய மாட்டேன். கர்த்தரை என் துணையானேன், நித்தமும் என் நிழலானேன். இன்னைக்கு அப்படிதான் உறவுகள் பிரிந்து போகிறது, சுற்றத்தார் குளிந்து போகிறார்கள், பற்றுள்ள பறந்து போகிறார்கள். நாம் துணை என சொன்னவர்கள் நம்ம நற்றாற்றில் விட்டு விடுகிறார்கள். ஆனாலும் உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும், அண்ணாவிட நமக்கு சரியாய் தோன்றினால் அதை செய்து முடிப்பதே கரேஜியஸ் ஃபெய்த். திரும்ப சொல்லுகிறேன், பாடுகள் ஒரு மனிதனை உருவாக்குவதில்லை. இப்படி, அதாவது பாடுகள் தான் இவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று நிரூபிக்கிறான். திரும்ப சொல்லுகிறேன், பாடுகள் ஒரு மனிதனை உடைக்கலாம், உருவாக்க செய்யலாம். ஆனால் அந்த பாடுகள் தான் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை வாழ்க்கை நிரூபிக்கிறது. அதில் கடந்து வந்திருக்கலாம், நானும் கடந்து வந்தேன். 13 ஆண்டுகளில் என் சொந்த குடும்பத்தால் நான் பகைக்கப்பட்டேன், வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டேன். அடிப்படை தேவைகள் கூட இல்லை, பல நேரங்களிலே ஆதாரம் கூட கிடையாது. சொல்ல போனால் வீதிகளை படுத்திருந்திருக்கிறேன். ஒரு பழைய வீடு, ஒரு திண்ணை, கொஞ்சம் லேட்டா ஆச்சுன்னா கதவை திறக்க மாட்டாங்க. ஒரு திண்ணையிலே பலர்கள் தூங்கி இருக்கிறேன், உண்மை. ஆனாலும் ஒரு தைரியம், அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார். அவர் சொன்னானே, ஒரு வல்லவர், தப்புவிக்க. கவனிங்கள், அக்கினிச்சூளைக்குள் சொல்லுவது பெரிய காரியம். எனக்கு சொன்னேன், விசுவாசம் என்பது கெட்டிங் இன்டு ஃபயர், ஒரு அக்கினிக்குள்ளே பிரவேசிப்பது போல. சற்று யோசித்து பாருங்கள். முதலாவது சொன்னேன், நம்பகத்தன்மை உள்ள விசுவாசம். 2வது கோழைத்தனமான விசுவாசம். 3வது ஒரு கான்பிடன்ட், நம்பத்தகுந்த விசுவாசம். 5வதாக
நான் சொல்ல வந்த வார்த்தை அன்பானுடைய கரேஜியஸ், தைரியமான விசுவாசம். திரும்ப அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். இது ஒரு ஆங்கில பழமொழி. Crisis does not make a man, but crisis shows what man is made. திரும்ப சொல்லுகிறேன், crisis does not make a man. பாடுகள் ஒரு மனிதனை உருவாக்குவதில்லை, அது உருவாக்கலாம். ஆனால் crisis shows what kind of man is, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளையை, நீ கடந்து போகிற கண்ணீரின் பாதை, அந்த வசனம் சொல்லுகிறது, your decision will change someone. உங்கள் தீர்மானம் அடுத்த வேளையை மாற்றிவிடும். தானியேலின் தீர்மானம் ராஜாவை மாற்றியது. ராஜா சொன்னார், இந்த ராஜ்யத்தின் எங்கும் உள்ளவர்கள் தானியேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு தனி மனிதனின் தீர்மானம் ஒரு அரசனை மாற்றிற்று. இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளையே, courageous faith, confident faith, commercial faith, cowardly faith. கொஞ்சம் கடினமான வார்த்தை அன்பானவரே, நம்பகத்தன்மை உள்ள விசுவாசம், கிரீடோலோஸ் என்ற வார்த்தை. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, பாருங்க, ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக ஏழை நம்பிக்கை உள்ள நாடு இந்தியா. இத்தனை கோயில்கள், இத்தனை சாமியார்கள், எல்லாருக்கும் நம்பிக்கை ஒரு சாமியார் மேல. இந்த எவ்வளவு பிரபலமா இருக்கிறது என்ன காரணம்? ஜனங்கள் நம்புகிறார். இருக்கிற மனித தெய்வங்கள் சாஸ்தா வராங்க, உங்களுக்கு என்ன வரவேற்பு, என்ன பிரபலங்கள், என்ன பெரிய பெரிய கும்பாபிஷேகம், அங்கே தவம் கிடக்கிற பிள்ளைகள் ஏறாள். இன்னைக்கு நாம் பார்க்கிறோமே, கால்நடையாய் போகிறார்கள். அங்கே அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். அது அவளுக்குள் இருக்கிற விசுவாசம். இன்னொன்று இந்த கவர்லி ஃபெய்த், யாருக்கு பயம். அவர் சொன்னாலாம் ஆமா, இவர் சொன்னாலும் ஆமா. நீங்க பாருங்க, இந்த உண்மைக்கு மதிப்பே இல்லை. நல்லாவே தெரியுது, அவர் போய் பேசுறார், அவர் வாழ்க்கை சரியில்லை, ஆனாலும் அவர்களை ஆமோதிக்கிறார்கள். உறவுகள்ல கூட நல்லா தெரியுது, தவறான வாழ்க்கை, தவறான வருமானம், தவறான ஜீவியம், எல்லாமே தவறு. பட் ஸ்டில் ஜனங்க நம்புறாங்க. காரணம் பயந்து. அப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டாம். மூன்றாவது கரேஜஸ், தைரியமாய், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் சொன்னேன், கான்பிடன்ட், அசைக்கப்பட முடியாது, உறுதியான, ஸ்திரமான, புயலடித்தாலும் அலைமோதினாலும் எவர் எனக்கு எதிராய் வந்தாலும் நான் நம்பும் கண்மலை. பாட்டெல்லாம் பாடுறோம், நம்புவேன் என் இயேசுவை. ஆனால் நம்ப முடியாத, நம்பக்கூடாத சூழ்நிலை வரும்போது ட்ரஸ்ட் ஹிம். ஒரு வாசல் நம்புகிறேன், டோன்ட் ட்ரை, ட்ரஸ்ட் ஹிம். முயற்சி பண்ணாதீங்க, ஒரு நம்புங்க. ஒரு வாழ்க்கை சிறப்பாயிருக்கும், சீராயிருக்கும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்த ஆளுடைய the crisis will show what kind of man you are. பாடுகள் தான் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதன் உருவாக்கும். எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், இது புதுமை என்று எண்ணாமல் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் உங்களை வியாபித்திருக்க முடியாது. இந்த வார்த்தை, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும். ஒரு சின்ன கேள்வி, ஜனங்களுக்கு பதிலில்லை, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடைபெறவில்லை, வாழ்வு இல்லை, வசதி இல்லை, சுகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. Can you follow the Lord? பின்பற்றுவீர்களா? அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் இதை பணிந்து கொள்ளுவதில்லை. அடுத்த வார்த்தை என்பது, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவன். அடுத்த வசனம், அவன் மிகவும் கடும் கோபம் கொண்டான். உண்மையான விசுவாசம், உறுதியான விசுவாசம், ஸ்திரமான விசுவாசம். சொன்னேன், the courageous faith, confidence faith. உங்களுக்கு கமர்ஷியல் ஃபெய்த், வியாபார விசுவாசம், வளர்ந்து கொடுப்போம். ஏதோ ஒரு நன்மை, பொய் பேசினா என்ன, நீங்க எல்லாரும் சொல்றாங்க. 1000 பொய் சொன்னா கூட ஒரு திருமண நடத்துல தப்பு இல்லை, அது பொய். கவர்லி ஃபெய்த், பயந்து இல்லை என்பவர்களே. வாழ்க்கையில் நடந்தது, விசுவாசித்தவன் தான் அவர்களுக்கு பயந்து
இவருக்கு பயம். விசுவாசம் என்பது அந்த அதாவது அது காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது விசுவாசம். நிறைய பேர் பார்க்கிறேன், ஒரு காலத்துல உறுதியா இருந்தவங்க, ஸ்திரமா இருந்தவங்க, ஆண்டவருக்கா வாழ்ந்தவங்க, அந்த ஆதி அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருந்தவர்கள், வசதிகள், வாய்ப்புகள், ஜனங்கள் யாரோ சொல்றாங்க, இளைய தலைமுறை சொல்லுது இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும். பிள்ளைகளே சொல்றாங்க பெற்றோட்டத்துல, ஊழியக்காரர் தகப்பட்டத்துல இப்படிலாம் ஊழியம் பண்ண முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்காக ஊழியம் அல்ல, மக்களுக்காக ஊழியம் அல்ல, அழைத்தவருக்காக ஊழியம். So I want to say, don't have a commercial faith, don't have a cowardly faith. யாருக்கும் பயம் வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவன். அவன் சொன்னான், தேவன் எங்களை விடுவிக்காமற் போனான். ஒரு வார்த்தை, நாங்கள் பணிந்து கொள்ளுவதில்லை. அந்த அர்த்தம் என்னவென்றால், we will not give up, விட்டுவிட மாட்டோம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை. ஆனாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தில் உறுதியாயிருங்கள். ஆதியிலே நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ, எதை நம்பினீர்களோ, எதை போதித்தீர்களோ, இதில் உண்மையாருங்க. நிச்சயமாய் உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் உறுதி உங்களை உயர்த்தும். எனவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக போராடுங்கள். கொஞ்ச நேரம் போராட்டம், ஆனால் போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் பொண்ணா விளங்குவீர்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், crisis will show what kind of man you are. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை உலகம் பார்க்கும், பரலோகம் பார்க்கும். எனவே உங்கள் பாடுகள், உங்கள் போராட்டங்கள், இந்த அக்கினி சுவாலை எரிகின்ற இந்த அக்கினி, இன்னைக்கு இருக்கிற நம்ம மிரட்டும் பல சக்திகள், பக்தன் சொன்னது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. கொஞ்ச காலம் உறுதியாயிருங்கள். தேவன் எங்கே வைத்தாரோ அதுல ஸ்திரமாயிருங்க. ஆபுக்கு வாழ்க்கையில ஏராளமான பாடுகள், ஆபுக்கு ஒண்ணு மாறம், கொடுமை, வழக்கு, வாதை, தீவினை, அக்கிரமம் எல்லாம் இருந்தது. அவரே சொல்லுகிறார், துன்மார்க்கன் நீதிமன்றம் விழுங்கும் போது நீ மௌனமா இருக்கிறது என்ன? அவரே சொல்லுகிறார், unanswered prayer, நான் கூப்பிடுகிறேன் நீ கேளாமல் இருக்கிறேன், உனக்கு கதறுகிறேன் என்னுடைய கூப்பிடும் காதுகளில் எட்டவில்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிறார் 2:1, நான் என் காவலில் தரித்திருப்பேன், என் அரணில் நிலை கொண்டிருப்பேன், அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். உடைய விளைவு என்ன? 3 நாளிலே அவர் சொல்லுகிறார், உயரமான இடங்களிலே நான் வாசம் பண்ணுவேன், நான் இளைப்பாறுவேன். அது மட்டுமல்ல, யுத்த நாளிலே நடந்து வரும் சத்துருவை ஜெயிப்பேன். அந்த 3 முடியும் போது முடியுது. ரெஸ்ட், ரெஃப்ரெஷ், ரிலே. என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே குடியிருக்க பண்ணுவான், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்திலே வாசப்படுவான். நான் இக்கட்டு நாளிலே இளைப்பாறுவேன். அவனுங்கள் பி ஃபர்ம், பி ஸ்ட்ராங், டோன்ட் கிவ் அப். எனவே இந்த வார்த்தை சப்போஸ் விடுவிக்காமற் போனாலும் உங்களை நடத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன். யோசித்து பாருங்கள், இந்த 3 பேரை சரித்திரம் பேசுகிறது, காலங்கள் பேசுகிறது, பரலோகம் பேசுகிறது. உடைய அந்த கான்பிடன்ட் ஃபெய்த், அந்த கரேஜியஸ் ஃபெய்த், நிச்சயமாக நீங்கள் பேசப்படுவீர்கள். டோன்ட் ஹேவ் a commercial faith, don't have a cowardly faith. பயந்து அல்ல, வளர்ந்து கொடுக்கிற விசுவாசம் அல்ல, உறுதியான விசுவாசம். நாவலை போல அல்ல, ஒரு பாறை பாய். சைமன் என்ற வார்த்தைக்கு பெயர் ஷிஃப்டிங் சாண்ட், ஷிஃப்டிங் சாண்ட், ஆற்று மணல். அவர்கள் ஆண்டவர் ஆற்று மணலை கற்பாறையை மாற்றினார். எனவேதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 அதிகாரத்திலே தைரியமாக வந்து பேசினார். ஆண்டவர் அவன் மூலமாக 3000 பேர், 5000 பேர், அவன் ஏற்பட்ட மக்கள் எல்லாம் சுகமானார்கள். பயந்த விசுவாசம். ஆனா இன்னைக்கு கான்பிடன்ட் ஃபெய்த். கேளுங்கள், ஆண்டவரே என்னோட அந்த கவர்லி ஃபெய்த்தை மாத்துங்க, கமர்ஷியல் ஃபெய்த்தை மாத்துங்க. இன்னைக்கு பாருங்களேன், கிடைச்சா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் என்னதான் ஆண்டவர் நல்லவர் இல்லை. தந்தாலும் தராவிட்டாலும், திரும்ப சொல்லுகிறேன், அவருக்கு பெற்றுக்கொண்டதுனால அவர் யார் என்பது அல்ல, அவருக்கு நான் பெறாவிட்டாலும் அவர் யார் எனக்கு தெரியும். என் தேவன் வல்லவன்,
ஒரு எதுவுமே பெறல, நன்மையை பெறல, ஆசீர்வாதத்தை பெறல. அவளுக்கு முன்பா இருக்கிற அக்கினி. அவர் சொல்கிறார், எங்கள் தேவன் வல்லவர். My God is able. ஒரு வல்லவர், நல்லவர், எல்லா சூழ்நிலைகளும் ஒரு அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். சப்போஸ் விடுவிக்காமற் போனாலும் விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமற் போனாலும் தேவன் உங்கள் மூலமாக ஒரு மாபெரும் சாதனையை நிரூபிப்பார். நமக்கு ஒரு வழி தெரியும், அவருக்கு 1000 வழி தெரியும். He wants to prove what kind of man you are. ஒன்று காரணம் சொல்ல விரும்புகிறேன். Will be proved, will be pronounced, will be productive. Will be proved. நீங்கள் யாரும் நிரூபிப்பார். Number 2, you will be pronounced. இதே சமுதாயத்தில் பேசப்படுவீர்கள். Number 3, you will be productive. நீங்கள் பெருகுவீர்கள். இன்றைக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசப்படுகிறார்கள். நீங்களும் ஒரு பேசும் பொருளாய் மாற உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. வாழ்க்கையின் பல நேரங்களிலே we have a cowardly faith and commercial faith. ஒரு வியாபார விசுவாசம், ஒரு பயந்திருக்கிற விசுவாசம் இல்லை ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் அந்த கான்பிடன்ட் ஃபெய்த், அந்த கரேஜியஸ் ஃபெய்த், நான் நம்பும் கண்மலை, மலைகள் விளைகிறாலும் நிலை பெயர்ந்தாலும் எங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம். கிருபை விலகாது, உங்களுடைய அன்பு விலகாது, நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விலகாது ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் உண்மையே நம்பும்படியாய் பாடல்கள் நாட் ஒன்லி சிங்கிங் பட் உங்கள் டே டு டே லைஃப் உண்மையே நம்புவோம். எல்லா நேரங்களிலும் சிங்கத்தின் கெடியிலும் அக்கினி சுவாலையிலும் வனாந்திரத்திலும் we trust the Lord. அந்த ஒரு கான்பிடன்ட் ஃபெய்த்தையும் அந்த கரேஜியஸ் ஃபெய்த்தையும் கேட்கிற எல்லாருக்குள்ளே தாரும். நானுளை போல ஒரு ஆற்று மணலை போல அல்ல, கற்பாறையாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பா இருக்கிற அக்கினி, எங்களுக்கு முன்பா இருக்கிற சவால்கள், எங்களுக்கு முன்பா இருக்கிற எதிர்காலம், எங்களுக்கு முன்பா இருக்கிற ஆண்டவரே 1 கோடி பிரச்சனைகள் நமக்கு தெரியும். நீர் நல்லவர், நீர் வல்லவர், அது எல்லாவற்றிலும் மேற்கொள்ள கிருபை கொடுக்கிறவர். ஏனென்றால் நீர் கடந்து போனீர், எங்களையும் கடக்க பண்ணுவீர். நீ சந்தித்ததான் எல்லாமே, நாங்களும் சந்திக்க எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். நீ கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாச வாழ்க்கை தளர்ந்து போயிருக்கிறார்களோ உறுதிப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உறுதியாக பற்றிக் கொடுங்கள். கான்பிடன்ட் ஃபெய்த், கரேஜியஸ் ஃபெய்த் இருக்கட்டும். கமர்ஷியல் ஃபெய்த் வேண்டாம். கவர்லி ஃபெய்த், யாருக்கோ பயந்து விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். உறுதியாயிருங்கள். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை விட 1000 மடங்கு உயர்த்தப்படுவீர்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.